is the coming judgment? வர இருக்கிற நியாயத்திற்கு நம்ம எதை சொல்றோம்? We are going to see that there is a judgment coming not when Jesus comes, but before Jesus comes. அதாவது இயேசு வரும்போது அருகிலே உண்டாக போகிற நியாயத்தீர்ப்பு அல்ல, இயேசு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போறோம். When we are born, when a baby is born, that baby is born with judgment on its head. நாம் பிறக்கும் போது அல்லது ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது அந்த குழந்தை பிறக்கும் போதே அந்த தலையில ஒரு நியாயத்தீர்ப்பு சுமந்துட்டு தான் அது பிறக்குது. Because the Bible says we are all born with the nature of sin in us. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் பிறக்கும் போது ஜென்ம பாவத்தோடு தான் பிறக்கணும். So if you read John chapter 8 and verse 23, யோவான் 8:23 நீங்க வாசித்தால் Jesus is telling the Jews of those days, the Pharisees, அந்த நாட்களில் இருந்ததான யூதர்களை பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, you are from beneath. நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள். அந்த வார்த்தை யோசிச்சு பாருங்க. Just consider this verse. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு நீங்க கீழே இருந்து வந்தவங்க. In English it says you are from beneath. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? I am born from my mother's womb, but my soul is tarnished by the stain of hell, which means I came from hell and I'm going to hell. நான் எங்க அம்மாவோட வயித்துல இருந்து தான் வந்தேன். ஆனா என் ஆத்மா தாழ்விலிருந்து அல்லது கீழே இருந்து உண்டானது. அதாவது நரகத்தினுடைய கரை படித்ததாக தான் என்னுடைய ஆத்மா வந்தது. நரகத்தை நோக்கி தான் நான் பிரயாணம் பண்ணிட்டேன். Still, God is a merciful God. ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவர். It's a very beautiful verse in the Bible. பைபிள்ல ஒரு ரொம்ப அழகான வசனம் இருக்கு. It's 2 Samuel 14:14. அந்த வசனம் 2 சாமுவேல் 14:14. It's one of my favorite verses in the Bible. பைபிள்ல என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வசனம் அது. I read it one day about say 20-30 years ago and it hit me in the chest like a nail and it is still inside. நான் ஒரு 20-30 வருஷம் முன்னாடி அந்த ஒரு நாள் வாசிச்சேன். ஒரு ஆணி எடுத்து நெஞ்சில கடாவுறது போல அது என்னோட அப்படியே ஒட்டி கொண்டது. இன்னும் அதை ஒட்டிட்டு. We must all die and we are like water spilt on the ground. Once it is spilt on the ground, you can't take it up again. And God also is not partial to certain people, but still, though we are born in sin, though we are from beneath, He devises means on how the banished may not be expelled from Him. நாம் மரிப்பது நிச்சயம். எப்படி தண்ணியை கீழே ஊத்திட்டா மறுபடியும் அங்க சேர்க்க முடியாதோ, திரும்ப சேர்க்க கூடாதபடிக்கு தரையிலே சுவர்கிற நதியிலே கூட இருக்கிறோம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனாலும் தேவன் ஜீவனை எடுத்துக் கொள்ளாமல் தம்மை விட்டு துரத்தப்பட்டவர்கள் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். நீங்க அந்த நினைவுகளை நினைக்கிறாருக்கு இங்கிலீஷ்ல தேவன் வழிகளை உண்டு பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. Banished and expelled, two words are used there. துரத்துண்டவன் banished என்ற ஒரு வார்த்தையும், தம்மை விட்டு முற்றிலும் விலக்கப்படுதல் எக்ஸ்பெல்ட் என்ற இரண்டாவது வார்த்தையும் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Banished means those who are sent out but they can come again. Banished அப்படினா துரத்துண்டவர்கள். அவங்க துரத்தப்பட்டாங்க ஆனா திருப்பி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. But those who are expelled cannot come back. எக்ஸ்பெல்ட் தான் முற்றிலும் விலக்கப்பட்டவர்கள். அவங்க விலக்கப்பட்டது தான் திருப்பி வர முடியாது. By birth we are all banished from heaven. பிறப்பிலிருந்தே நம்ம பரலோகத்தை விட்டு துரத்தப்பட்டோம். But when we go to hell we are expelled from heaven. ஆனா ஒருவேளை நம்ம நரகத்துக்கு போயிட்டோம்னா நம்ம விலக்கப்பட்டவர்களா மாறிடுவோம். என்றென்றைக்கும் அவ்வளவுதான். But what is God doing? ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் என்ன பண்றாரு? Deviseth means, that means though we are like water spilled on the ground, worthless people, He deviseth means, that means He's thinking, what can I do so that these banished human beings may not go to hell, may not be expelled. பரலோகத்தை விட்டு துரத்தப்பட்டவர்களாகவே பிறக்கிற இந்த மனுஷங்க அவங்க கீழே சிந்தின தண்ணியை கூட எடுக்க லாய்க்கு இல்லைன்னா கூட அவங்க என்றென்றைக்கும் விலக்கப்படாமல் இருக்க அல்லது நரகத்துக்கு போகாமல் இருக்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைவுகளை அவர் யோசிக்கிறார். வழிமுறைகளை உண்டு பண்ணுகிறார். So from this we understand that the balance inclines towards God's mercy. Though He is a God who judges, His heart is inclined towards mercy. இதுல இருந்துதான் நம்ம அந்த தராசு ஒரு பக்கம் சாஞ்சி இருக்கிறது ஆண்டவருடைய இரக்கத்தை காட்டுதுன்னு சொல்லுமே அதை பொறுத்துக்கிறோம். அதாவது தேவன் நியாயத்திருக்கிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமை இருந்தாலும் கூட அவருடைய இருதயமானது நமக்கு இரக்கம் காட்டணும்ன்றது இரக்கத்தின் பக்கமாய் சாய்ந்திருக்கிறது. There are several festivals in the Satanic Church where they kill babies. சாத்தான் சபையில சில பண்டிகைகளை கொண்டாடும் போது இந்த குழந்தைகளை நரபலி கொடுப்பாங்க.
while the satanic congregation is seated like this, இப்படி சாத்தான் சபையினுடைய கூட்டத்தில் அந்த உட்கார்ந்து இருப்பாங்கன்னா the high priest who's possessed with Satan will suddenly point to some person. I want that person as a sacrifice. பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டதான அவங்களுடைய பிரதான ஆசாரியர் திடீர்னு ஒருத்தர் பார்த்து கை நீட்டி சொல்லுவான், அந்த நபர் எனக்கு பலியா வேணும். Immediately the disciples will go and grab that person. He'll be kicking and squirming and wriggling, but they'll grab him, put him on the altar and kill him. உடனே அங்க இருக்கிறதால அந்த பிரதான ஆசாரியருடைய சீஷர்கள் போய் அந்த நபரை பிடிச்சிட்டு வருவாங்க. அவன் கத்துவான், அலறுவான், கைகாலெல்லாம் அப்படி உதப்பான், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவனை பலிபீடத்தில் அப்படியே பலி செலுத்திடுவான். Just imagine if Satan was the only spiritual entity and there was no God and we were forced to worship him, with what fear we would worship. நீங்க யோசிச்சு பாருங்க, தேவன் ஒருத்தர் இல்லவே இல்லை, ஆவிக்குரிய மண்டலத்துல சாத்தான் மாத்திரம் தான் இருக்கிறான், நம்ம எல்லாரும் அவனைதான் ஆராதிக்கணும் ஒரு நிர்பந்தம் இருக்கு. எவ்வளவு நடுக்கத்தோட நம்ம ஆராதிச்சு யோசிச்சு பாருங்க. But thank God we have not a blood sucking God but a blood giving God. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஒரு கடவுள் இல்ல, ரத்தத்தை நம்முடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார். We have a God not who speaks law and judges, but a God who is merciful in nature. நியாயப்பிரமாணத்தை மட்டும் பேசி நம்மளை நியாயம் இருக்கிற ஒரு தேவன் நமக்கு இல்லை, இயல்பாகவே அவருடைய சுபாவத்தின்படியாகவே இரக்கமுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். Shall we say hallelujah to that God? அந்த தேவனுக்கு நாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? Now we are going to look at different kinds of judgment. இப்ப சில விதமான நியாய தீர்ப்புகளை நம்ம பார்க்க போறோம். One kind of judgment the Bible speaks about. வேதம் சொல்லுகிற ஒரு விதமான நியாய தீர்ப்பு, we judging ourselves. நம்மை நாமே நியாய தீர்ப்பது. That's in 1 Corinthians 11:31. 1 கொரிந்தியர் 11:31 நம்ம அதை படிக்கிறோம். I'm going to ask you a question. நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். Can any of you remember any incident in the past 1 week where you judged yourselves? கடந்த ஒரு வாரத்துல நீங்களே உங்களை நியாயம் தீர்த்ததான ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? In the last 1 week. கடந்த ஒரு வாரத்துல Maybe in your college or workplace or maybe in your faith home, your local assembly. Somewhere in the past 1 week, all of you judged yourselves. நீங்க எல்லாருமே கடந்த ஒரு வாரத்துல உங்களை நீங்களே நியாயம் தீர்த்திருப்பீங்க. ஒருவேளை அது ஒரு ஸ்கூல்ல இருக்கலாம், காலேஜ்ல இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், ஃபேத் ஹோம்ல இருக்கலாம். கடந்த ஒரு வார காலத்துக்குள்ள உங்களை நீங்களே நிதானித்து அறிந்த நியாயம் தீர்த்த ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஒரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம்? Was no put up your hands. பதில் தெரியுங்களோ கேள்வி? What is that? Huh? சத்தமா சுத்தி இருக்கு போட்டோம். Last year's year-ending sanctification meetings. ரெண்டு வாரம் I said 1 week. Okay, I'll tell you the answer. This GA exercise that you did. நானே பதில் சொல்றேன். இப்ப நீங்க செஞ்சதான ஜிஏ எக்ஸர்சைஸ்ல தான் உங்களை நீங்களே நிதானிச்சு அறிஞ்சீங்க. I said 1 week only for a diversion. That's all. ஒரு வாரம் அப்படின்னு நான் சொன்னது உங்களை சும்மா அப்படி திசை திருப்புறதுக்காக தான். Just now you examined yourself. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நீங்க உங்களை நிதானிச்சு அறிஞ்சீங்க. So, and we asked you, those who are less than 60, stand up. You discerned yourself, you judged yourself, and by standing itself is a shameful thing. But you put yourself to shame and you stood up. God will keep that in mind and show you mercy. நீங்க உங்களை நிதானிச்சு அறிஞ்சீங்க. 60க்கு கீழே வந்தவங்க எழுப்பிட்டேன்னா உங்களுக்கே தெரியும் 60 கீழே நியாய தீர்ப்புக்கு பாத்திரம் வந்தது. ஆனாலும் பரவாயில்ல, வெட்கப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களை நீங்களே வெட்கப்படுத்தி எழுப்பி நின்றீங்க. பரலோகம் அதை பார்த்துச்சு. கர்த்தர் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார். இதையும் உங்களது இறக்க காண்பிக்கிறதுக்கு சாதகமாக அவர் பயன்படுத்திக் கொள்ளும். So, in the sanctification meetings in your church, when God convicts you through His Word, while you sit in prayer, the Holy Spirit convicts you of certain things, immediately confess, fast, and pray and repent. This is how we judge ourselves. உங்களுடைய சபை கூட்டங்கள்ல, சுத்திகரிப்பு கூட்டங்கள்ல, அல்லது நீங்க தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உங்களுடைய குற்றக்குறைகளை உங்களுக்கு உணர்த்தி காட்டும் போது உடனடியாக நீங்கள் மனஸ்தாபப்பட்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளணும். இப்படிதான் நம்மை நாமே நியாயம் தீர்த்துக் கொள்கிறோம். அது ஒரு விதமான நியாயம் தீர்ப்பு. இரண்டாவது, Chastisement is a kind of judgment. சிக்ஷை என்பது கூட ஒரு விதமான நியாய தீர்ப்பு. Chastisement is a punishment or a temporary judgment that God gives us so that we can turn back to Him. சிக்ஷை என்பது ஒரு தற்காலிகமான நியாய தீர்ப்பு. அதாவது நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பி வருவதற்கு ஏதுவாக அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நியாய தீர்ப்பு. For example, 4 years ago, we were all chastised with COVID. உதாரணமாக 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே கோவிட்
ஏசாயால ஒரு வசனம் இருக்கு. So it's like, we are believers. I have the right to go to church. But the owner of the church is saying, get out. Don't come here. You're punished. You're banished. Who asked you to step on, trample my church? நம்ம விசுவாசிங்க நம்ம சபைக்கு வரதுக்கு நம்ம உரிமை இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த சபைக்கு ஓனர் காட் என்ன சொல்றாரு, நீ என் பிரகாரங்களை இப்படி விதிக்கணும்னு சொன்னது என் வேலை போ அப்படின்னு சொன்னார். அதான் கோவில். உங்களுக்கு நாங்க பனிஷ்மெண்ட் நீங்க ஏதாவது பண்ணி பண்ணா பனிஷ்மெண்ட் சிச்சை கொடுப்போம். When you do something wrong, we chastise you. That's a punishment. 6 months you will not be given communion, will not accept offering from you. கோவிட்ல ஆண்டவர் எங்களை பனிஷ் பண்ணாரு. ஃபுல் கை போடாத, கூட்டம் நடத்தாத, ஃபெய்த் அங்க உட்கார்ந்துட்டாங்க. But during COVID, God also punished us, saying that don't put the full uniform, don't conduct any meetings, sit in the faith room, just pray. When God allowed an evil spirit to take over Nebuchadnezzar for 7 years. நேபுகாத்நேச்சரை 7 வருஷம் ஆண்டவர் சிட்சித்த போது he thought he was a cow. அவன் தான் ஒரு பசு என்று நினைக்க He ஆரம்பிச்சான். started walking on all fours. அவன் 4 கால நடக்க ஆரம்பிச்சான். He started eating grass. அவன் புல்லு சாப்பிட ஆரம்பிச்சான். That was a justice, because after 7 years he came back to his senses. அது நியாய தீர்ப்பு இல்ல, அது சிட்சை தான். ஏன்னா 7 வருஷம் கழிச்சு அவனுக்கு மறுபடியும் தன்னுடைய நினைவு வந்தது. Thirdly, there are incidents of final judgment on nations and individuals. மூணாவது, சில தனிநபர்கள், சில தேசங்கள் நியாய தீர்க்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருந்தது. God executed final judgment on the 7 nations of Canaan when Israel invaded Canaan. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை போய் சுதந்தரிக்க போன போது கானானின் ஜாதிகள் கடைசியாக நியாய தீர்ப்பு செலுத்தப்பட்டது. When God took away the Holy Spirit, when God took away the Holy Spirit from Saul and put that spirit on David, from that day no Holy Spirit for Saul. Final judgment. சவுலை விட்டு தன்னுடைய பரிசுத்த ஆவியை தேவன் எடுத்துக்கொண்டிருந்த போது தாவீதின் மேல அந்த அபிஷேகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகிட்டார். அதுக்கப்புறம் அவனுக்கு பரிகாரமே இல்லை. அது ஒரு இறுதி நியாய தீர்ப்பு. When God turned from Israel to the New Testament church, that was a judgment for Israel. இஸ்ரவேல் ஜனங்களை புறக்கணித்து ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையை தெரிந்து கொண்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஒரு நியாய தீர்ப்பு. Fourthly, there is something called the judgment seat of Christ. கிறிஸ்துவின் நியாயாசனம் அப்படின்னு ஒன்று. What is the judgment seat of Christ? அது என்ன? This actually is a judgment that takes place when Jesus comes. In 2 Timothy 4:1 it is written. 2 தீமோத்தேயு 4:1 இது இயேசு வரும்போது நடக்கிறதான அந்த நியாய தீர்ப்பு என்று நாம் படிக்கிறோம். So it is a judgment that culminates at the judgment seat of at the coming of Jesus, but it happens before also, like Jesus judged the 7 churches in Asia. சரியா சொல்லணும்னா இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் என்பது கர்த்தருடைய ரகசிய வருகையோடு முடிவடைகிற ஒரு நியாய தீர்ப்பு. ஆனா அந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் அதுக்கு முன்னாடி அமைக்கப்படுது. உதாரணமாக அந்த நியாயாசனத்தில் இருந்து கொண்டுதான் ஆசியாவில் இருந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். நீங்க சண்டே ஸ்கூல் எக்ஸாம் எழுதும்போது when you write your Sunday school exam, வெளி சபைகளிலிருந்து சூப்பர்வைசர்ஸ் வருவாங்க, இன்விஜிலேட்டர்ஸ் வருவாங்க. invigilators will come from other churches. அவங்க மேலே கீழே நடப்பாங்க. They will be walking up and down. இதே மாதிரி தான் ஜீசஸ் கூட அந்த 7 சபைகள் நடுவுல அப்படி உலாவி, நீ பண்றது சரியில்லை, எனக்கு இந்த காரியம் பிடிச்சிருக்கு, ஆனா இந்த காரியம் பிடிக்கல, நீங்க கொஞ்சம் பரவாயில்ல, நீங்க செத்து போயிருக்கிறீங்க, இப்படி எல்லாம் அவர் காமெண்ட் கொடுத்துட்டே இருந்தார். இதுதான் கிறிஸ்துவின் நியாயாசனம். So Jesus was working like those invigilators amongst the churches and was saying, you are somewhat okay, I like this thing in you but I don't like that thing in you, you are altogether dead, okay, I'm satisfied with you. Like that he was passing comments, and that is part of the judgment seat of Christ. The fifthly, there is a white throne judgment. ஐந்தாவது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, ஒரு நியாய தீர்ப்பு. We all know about this. Most of us know about this. The universe comes to an end. This visible universe is going to disappear after that. இப்ப நம்ம காண்கிறதான இந்த அண்டசராசனமானது அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்போடு காணப்படாமல் போகும். அதுதான் முடிவு. அதை பற்றி நம்ம பலருக்கும் தெரியும். இது சீக்கிரமா நடக்க போகுது. Scientifically this has been verified. இது சீக்கிரமா நடக்கும் போது இது விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Most of us know about the Big Bang, but few of us know about the Big Rip. நம்ம பலருக்கும் பிக் பேங் தியரி பற்றி தெரியும், ஆனா நம்ம பலருக்கும் பிக் ரிப் என்ற அந்த கீழ்த்தெறிதலை பற்றி தெரிந்திருக்காது. That means things are happening in this universe so that everything in this universe is going to be split apart, subdivided. Even atoms are going to be subdivided, and finally nothing will exist. பிக் ரிப் அப்படின்னு சொன்னா
அந்த சராசரத்தில் பயங்கரமான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால எல்லாமே அப்படி பிரிந்து 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 போகும்போது ஒரு அணுவை பிரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அணுவும் கூட பிரிந்து கடைசியில இல்லாமல் போக போகிறது. Before that this universe disappears and before the new universe comes into existence, there will be a white throne judgment where every human being ever born will be judged. அதாவது இந்த காணக்கூடியதான் உலகம் காணப்படாமல் போய் புதிய நித்தியம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னதாக கடைசியாக நடக்கிறது இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. எல்லா காலத்திலும் பிறந்த எல்லா மனிதர்களும் நியாயம் தீர்க்கப்படுவோம். But this GA1 study is not about these judgments. There's another judgment that is going to come before Jesus comes upon this church. 5 விதமான நியாய தீர்ப்புகளை இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா இந்த GA1 இது எதை பத்தியுமே இல்லை. 6வதாக இயேசு வர்றதுக்கு முன்னாடி தேவனுடைய சபையின் மேல ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது. அதுதான் நம்ம வரவிருக்கும் நியாய தீர்ப்பு என்று இந்த GA பார்க்கிறோம். We are all waiting for a revival. நம்ம எல்லாரும் ஒரு எழுப்புதலுக்காய் காத்திருக்கிறோம். We all want that revival. நம்ம எல்லாரும் அந்த எழுப்புதலை விரும்புகிறோம். But listen carefully. ஆனா கவனமா கேளுங்க. When the revival comes, some damages will take place. எழுப்புதல் வரும்போது சில பாதிப்புகளும் உண்டாகும். That means God is going to prepare us for His coming through the revival, but God will also remove things that are superfluous in the revival. அதாவது கர்த்தருடைய வருகைக்காக இந்த எழுப்புதலின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆயத்தமாக்குகிற ஒரு வேலையை செய்வார். அதே நேரத்துல வேண்டாத அல்லது கூடுதலான அவசியமில்லாத காரியங்கள் சபையில் இருக்கிறது. எழுப்புதல்ல கர்த்தர் அதை அகற்றவும் செய்வார். So that when we remove certain things from the church, maybe certain habits, certain wrong customs, certain things which we think are okay, but God is displeased with, He will throw out all these things. As a result, some people also will leave the church. தேவன் தேவையில்லாத அவசியமில்லாத மிதமிஞ்சிய காரியங்களை அகற்றுவார் சொல்லும்போது அது சில பழக்க வழக்கங்களா இருக்கலாம். ஒருவேளை நாம அதை சரி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது வேண்டாததா இருக்கலாம். கர்த்தர் அதை அகற்றும் போது அது நிமித்தமாக வெறும் காரியங்கள் அகற்றப்படுவதில்லை, சில நபர்களும் அகற்றப்படுவார்கள். Is there evidence for this in the Bible? பைபிள்ல இதுக்கு ஆதாரம் இருக்கா? There is a difference between proof and evidence. Proof என்கிற ஆங்கில வார்த்தைக்கும் evidence என்ற ஆங்கில வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. Proof is irrefutable. Proof அப்படின்னு சொன்னா மறுக்க முடியாத ஆதாரம். For example, what is the proof that Brother Teju is in Irubulu? Brother Teju Irubulu தான் இருக்கிறாருங்க. என்ன அதுக்கு ஆதாரம் என்ன? You can see me here. That's why. என்ன நீங்க பாக்குறீங்க, இதுதான் ஆதாரம். This is irrefutable. இதை நீங்க மறுக்கவே முடியாது. But there are certain things where there is evidence but you can't prove it. ஆனா சில காரியங்கள் இருக்கு, அதை நீங்க ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியாது, ஆனால் அது இருக்குன்றதுக்கு சான்று இருக்கு. That means there are certain things that point towards it. அதாவது சில ஆதாரங்கள் இது உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கக்கூடியதா இருக்கு. For example, the existence of God. உதாரணமா தேவன் இருக்கிறார். You can't prove the existence of God. You can prove that I am here. You can show, but nobody can point to God and say, "See, this is God." நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சுட்டி காட்டி சொல்ல முடியாது. தேவன் இங்க இருக்கிறார் நம்ம யாரும் சுட்டி காட்டி சொல்ல முடியாது. But there is evidence that points to the existence of God. ஆனா தேவன் இருக்கிறார் என்று நிரூபிக்கக்கூடியதான சில சான்றுகள் இருக்கு. In the same way, we are going to provide some evidence that there's a coming judgment before Jesus Christ. அதே போல இயேசு வரதுக்கு முன்னாடி ஒரு நியாய தீர்ப்பு வருது அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய சில சான்றுகளை இப்ப நான் வேதத்திலிருந்து சொல்றேன். We are running out of time, therefore I will briefly take you through this. நேரம் இல்லாதனால நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். There's something called the Ezekiel code. எசேக்கியேல் கோட் அப்படின்னு ஒரு குறியீடு பைபிள்ல இருக்கு. If you turn to Ezekiel chapter 34, எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம். no, you're not going to read any verses. வசனம் வாசிக்க போறேன். Only the chapters. அந்த அதிகாரத்தை மட்டும் சொல்றேன். Verse 34 is judgment on servants of God. 34ஆம் அதிகாரம் தேவ ஊழியர்கள் மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பை பற்றி சொல்லுது. I am against the shepherds of Israel. நான் இஸ்ரவேலின் மேய்ப்பர்களுக்கு விரோதமாக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. Next chapter 35 is judgment on Edom. Edom represents backslidden believers. எசேக்கியேல் 35ஆம் அதிகாரம் ஏதோமின் மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பை பற்றி சொல்லுது. ஏதோம் என்றால் பின்மாற்றத்தில் இருக்கிற விசுவாசிகள். Next chapter Ezekiel 36 is hope for Israel. அடுத்த அதிகாரம் எசேக்கியேல் 36 இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கை. That means judgment has happened on the shepherds and the backslidden people, and therefore everybody is crying. But in chapter 36, don't worry, your mountains will be inhabited again. Verse 10. ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார்? 34ஆம் அதிகாரத்தில் ஊழியர்கள் மேல் நியாய தீர்ப்பு, 35ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகள் மேல் நியாய தீர்ப்பு. இதன் விளைவாக சபையிலே பல இழப்புகள், நஷ்டங்கள், அநேகர் அழுகிறார்கள். ஆனா ஆண்டவர் 36ஆம் அதிகாரத்தில் சொல்ற கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் மறுபடியும்
look at the Bible. எசேக்கியேல் 34 ஊழியக்காரர்கள் மேல் நியாய தீர்ப்பு. Ezekiel 34, judgment on servants of God. 35ஆம் அதிகாரம் பின்மாற்றத்தில் இருக்கிற விசுவாசிகள் மேல் நியாய தீர்ப்பு. 35 is judgment on the backslidden believers. 36ஆம் அதிகாரம் இஸ்ரவேலுக்கு சபைக்கு நம்பிக்கை. 36, hope for Israel, the church. 37 என்ன? What is 37? எசேக்கியேல் 37 என்ன இருக்கு? எழுப்புதல். வெரி குட். உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைகிறது. Revival of the dry bones. அது எழுப்புதலை காட்டுது. Shows the revival. 38ஆம் அதிகாரத்துல மூன்றாம் உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கிறது. அதாவது இயேசு வருகையின் காலம், உபத்திரவ காலத்தின் ஆரம்பம். And 38th chapter, the third world war begins, which means Jesus has come and gone, and it's the start of the tribulation period. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்துல உபத்திரவ காலம் முடிவைப்பாங்க. 39th chapter, we read the end of the tribulation period. 40ஆம் அதிகாரத்துல 1000 வருட அரசாட்சியினுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கிறது. From chapter 40 onwards, the millennial temple is being built. That means the millennium is being ushered in. So see, from 34, Ezekiel 34 to 40, you see a sequence of events in chronological order. அதாவது வரிசை கிரமத்தின்படி நடக்கக்கூடியதான சம்பவங்களை எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். So one after the other. இதெல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கும். So you see the revival, you see the coming of Jesus, all in this the tribulation period, millennium. But before that is judgment. நீங்க ஒரு எழுப்புதலை பாக்குறீங்க, இயேசு வருகையை பாக்குறீங்க, உபத்திரவ காலத்தை பாக்குறீங்க, 1000 வருட சாட்சியை பாக்குறீங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி நியாய தீர்ப்பு. Then another evidence. இன்னொரு சான்று. Jesus said, John the Baptist said, யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார். he says about Jesus, இயேசுவை பற்றி சொல்றார். the fan is in his hand. தூற்றுக்கூடை அவருடைய கையில் இருக்கிறது. He will thoroughly purge his floor. அவர் தன்னுடைய கணத்தை நன்றாய் விளக்குவார். And gather the wheat into the garner. அவர் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். That means the fan is a revival wind. அந்த தூற்றுக்கூடையினால் எழுப்புதலின் காற்று. So when the revival comes, one group of people will be gathered to the garner. That means they will go when Jesus comes. ஒரு கூட்டத்தார் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவாங்கன்னு சொன்னா இயேசு வரும்போது அவங்க போயிடுவாங்கன்னு அர்த்தம். But the same fan, the same revival will throw the chaff into unquenchable fire. One group will be filtered out. ஆனா அதே தூற்றுக்கூடை, அதே எழுப்புதல் இன்னொரு கூட்டத்தார் பதரா இருக்கிறவங்க வெளியே தள்ளிலும் அவியாத அக்கினிக்குள்ள தள்ளிலும் அவங்க வடிகட்டப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள். Then again there's another evidence. அடுத்து இன்னொரு சான்று. Before Jesus comes, in 2 Thessalonians 2:3 it's written, there will be a falling away. இயேசு வரதுக்கு முன்னாடி ஒரு விசுவாச துரோகம் நடைபெறும் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:3 நம்ம படிக்கிறோம். So this has already started and it's going to reach a climax soon. இது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு விசுவாச துரோகம். சீக்கிரத்திலே இது ஒரு உச்சகட்டத்தை எட்ட போகிறது. Even in we claim that we are God's church, we have the best doctrines, but this judgment is going to take place here also. நம்ம தான் சிறந்த உபதேசத்தை உடைய தேவனுடைய சபையை உரிமை பாராட்டினாலும் நம்முடைய சபையில் இந்த விசுவாச துரோகம் சம்பவிக்கும். The next, அடுத்து சான்று. in 1 Corinthians 3:10 to 15, we see God is going to set fire to his own church. முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10 இலிருந்து 15 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சொந்த சபைக்கு தீ வைக்க போகிறார். இப்போ நீங்க நோட்ஸ் எழுதுறீங்க, யூத் கேம்புக்கு வந்தீங்க, நாங்க சொல்றதை கேட்கறீங்க. இப்போ நீங்க கேட்டதும், நீங்க எழுதுனதும், நீங்க மனதுக்குள் ஏற்றினதும் எவ்வளவாக உங்களுடைய லைஃபா மாறிடுச்சுன்னு ஆண்டவர் டெஸ்ட் பண்றதுக்காக உங்க மேல தீ வைக்க போறாரு. And you come to the camp, you are also attending this meeting, you are taking notes about what we are saying, but what we have learned and what you have heard, based on how much you have made it your experience, God is going to test it through fire. அங்கே ரெண்டு வகையான பொருட்களை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10 இலிருந்து 15 வரைக்கும் ரெண்டு வகையான பொருட்களை பார்க்கலாம். There we can see in 1 Corinthians chapter 3 verses 10 to 15 about two kinds of materials. One is combustible material, the other is non-combustible material. ஒன்று எளிதில் தீப்பற்றக்கூடிய எரியக்கூடிய பொருட்கள், இரண்டாவது எளிதில் தீப்பற்றாத பொருட்கள். Gold, silver, precious stones, non-combustible. Wood, hay, stubble, combustible. மரம், புல், வைக்கோல் அது எளிதில் தீப்பற்றி எரியக்கூடியது. பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கற்கள் இது எளிதில் தீப்பற்றி எரியாதது. இப்ப நீங்க சொல்லுங்க. This combustible and non-combustible substances, where are they? இந்த எரியக்கூடிய எரியாத பொருட்கள் எங்கே இருக்கிறது? சொல்லுங்க. அந்த பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கற்கள் அல்லது மரம், புல், வைக்கோல் இது எங்க இருக்கு? Where are these combustible and non-combustible substances?
நீங்க தான், நான் தான். It's you, it's I. சில பாய்ஸ் வந்து மொபைல் போன்ஸ்ல கேம்ஸ் விளையாடுறீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதுவே உங்களுடைய நியாய தீர்ப்பு. நீங்க தான் அந்த புல், வைக்கோல், மரம். There is a complaint that some boys are playing games in your mobile phone. This is a judgment. You are that wood, hay and stubble. இவ்வளவு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் நாங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அங்க விளையாடக்கூடிய துணிகள் இருந்ததுன்னா உங்க தலைமையில நீங்க தீய வைக்க போறீங்க. And if you have the audacity to play with such a serious topic is being taught, it means you are setting fire upon your own head. இங்க உள்ள வந்துட்டு நீங்க வந்து ஏலியன் புத்திரரை போல துணிகரம் கொண்டவங்களா இருக்கிறது பாத்தீங்க. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு, எவ்வளவு கடினம் ஆயிடுச்சு. How hard your heart has become. You are like the sons of Eli after coming in here. வெக்கப்படுங்க. ஏற்கனவே சொன்ன மொபைலை வெளியே கொண்டு வராதீங்க. I already told, don't bring your mobile out. தயவு செய்து அதை ஆஃப் பண்ணுவீங்க. கொஞ்சம் வெக்கம் இருந்தா, கொஞ்சம் பயம் இருந்தா, if you have some shame, if you have some fear, please switch it off. ஆவிக்குரிய விபச்சாரம். This is a spiritual fornication. தயவு செய்து சொல்லுகிறதை கவனிங்க. Please listen to what we are saying. ஆண்டவர் சபை மேல தீ வைக்க போற, நீங்க தான் அந்த புல் வைக்கோல் சொன்னா அது ஒரு விளையாட்டு. When we are saying that God is going to set fire upon His church and you are the wood, hay and stubble, you are still playing. தீங்கு நாள் வரப்போகிறது. An evil day is going to come. எபேசியர் 6:13 இங்கிலீஷ்ல தி ஈவில் டே என்று ஒரு குறிப்பிட்ட தீங்கு நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. In Ephesians 6:13 we read about the evil day, about a particular day. அப்போ அந்த தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக நீ சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். And before that evil day comes, you put on the whole armor of God. அதுதான் வரப்போகிற ஜட்ஜ்மென்ட். And that evil day is the coming judgment. இது போல நிறைய வசனங்கள் இருக்கு. There are so many verses like this. இப்போ நம்முடைய சபையை எடுத்துக்கொள்வோம். Take our church. நம்முடைய சபைக்கு என்ன வயசு இப்போ? What is the age of our church? 103 வயசு. 103. 103 வயசு என்று சொல்லும்போது பாராட்டக்கூடிய காலம். It's a thing to appreciate. ஒரு அறிவுள்ள ஒரு சகோதரர் சொன்னார், இந்தியாவுல 5 நிறுவனங்கள் மட்டும்தான் 100 வயசு உள்ளது. A knowledgeable person said, in the whole of India, only 5 organizations have crossed 100 years. அப்ப நம்ம சபைக்கு 103 வருஷம் சொல்லி பாராட்டக்கூடிய காலம். So if our church is 103 years old, it's an appreciable thing. ஆனா துக்கமான காரியம்னா ஒரு 103 வயசுள்ள தாத்தாவுக்கு எழும்ப முடியாது, நடக்க முடியாது. அப்ப எழும்பினா வாக்கிங் ஸ்டிக்கோட இன்னொருத்தர் உதவி போல ஓட நடக்கணும். சபையும் அந்த மாதிரி ஆயிடுச்சு தாத்தா மாதிரி. But the sad thing is that like a 103-year-old grandpa cannot walk on his own. He needs the support of someone else or at least a walking stick. And the church is also getting old and feeble like that. Last year, அதுக்கு முன்னாடி உள்ள வருஷம் 5 concerns நம்முடைய சபையை பற்றி, இந்த பெந்தேகோஸ்தே சபையை பற்றி 5 கவலைக்குரிய காரியங்களை பற்றி பார்த்தோம். In the youth camp of 2022, we saw 5 concerns about our church. அப்போ நாம் ஆண்டவருடைய கிருபையினால சியோன் எருசலேமை பற்றி பேசுகிறோம், அப்போஸ்தலரை பற்றி பேசுகிறோம், எழுப்புதலை பற்றி பேசுகிறோம், இயேசுவின் வருகை பற்றி பேசுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆனா இதன் மத்தியில் நமக்குள்ள பல விழுகைகளும் கவலைக்குரிய காரியங்களும் இருக்கிறது. We speak about victorious life, we speak about New Jerusalem and Zion, about the secret coming of the Lord. The Holy Spirit is moving in our church. We have precious doctrines. But amidst all this, there are concerns, there are failures in our church. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning of it? தீ பிடிக்கும் போது பொன் ஜொலிக்கும், வெள்ளி ஜொலிக்கும், விலையிடப்பட்ட கற்கள் ஜொலிக்கும். ஆனா நம்ம மத்தியில மரமும் புல்லும் வைக்கோலும் இருக்கிறது. எரியக்கூடியதான பொருட்கள், ஆட்கள் இருக்கிறார்கள் நம்ம மத்தியில். There are combustible things or combustible people in our midst. When the fire catches, gold and silver and precious stones will shine, but wood, hay and stubble will be consumed. Now we are going to come to the conclusion of this GA. இப்போ இந்த ஜிஏவுடைய முடிவுரைக்கு நான் வருகிறேன். Judgment can be postponed by prayer and intercession, but it will not be stopped, it will come. ஜெபத்தின் மூலமாகவும் பரிந்து பேசுதலின் மூலமாகவும் நியாய தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட முடியும். அது தள்ளி வைக்கப்படுகிறதுனால அது ரத்து செய்யப்படுகிறது என்றால அது கண்டிப்பா வரும். In the word of God we can read, and in fact GA exercise GA1 exercise tells us on how judgment came on all those who sinned.
61 எக்ஸசைஸ்ல நம்ம பார்த்தோம், பாவம் செய்த எல்லார் மேலும் எப்படி பல விதத்துல நியாய தீர்ப்பு வந்தது. வேதத்துல அதுக்கான சான்றுகள் இருக்கிறது. When judgment comes, it will be without mercy. It will be tit for tat, eye for eye, tooth for tooth. நியாய தீர்ப்பு வரும்போது அது இரக்கமில்லாத நியாய தீர்ப்பா இருக்கும். அது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற மாதிரி நம்ம செய்தபடியே நமக்கு செய்யப்படும். When Achan was given chances to confess, he didn't. He hid. He said, no, it won't come to me. It won't come to me. This is just fluke. It's just by chance. But when suddenly he was selected, he said sorry, but it was too late. ஆகான் நியாய தீர்ப்பு அவன் மேல் வருவதற்கு முன்பதாக அவனுக்கு பல கர்மங்கள் அவகாசம் கொடுக்கப்பட்ட போது அவன் அதெல்லாம் அசட்டை பண்ணிட்டு இருந்தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு போடப்பட்டு கொண்டிருந்த போது இதெல்லாம் ஃப்ளூக்ல அப்படின்றான், சில நடக்குதுதான். ஆனா கடைசியில அவன் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவன் பாவம் செய்தேன்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. We are going to see tit for tat examples. There are many examples. We just quote two because of lack of time. நிறைய இப்படி செய்தபடியே செய்யப்பட்ட நியாய தீர்ப்புகள் வேதத்துல இருக்கு. வேதத்துல இல்ல, அந்த ஜட்ஜ்மென்ட் புக்ல 20 நியாய தீர்ப்புகள் புக்ல இருக்கு. அதுல ரெண்டு மாத்திரம் நேரம் குறைவா இருக்கிறதுனால சொல்றேன். மறுபடியும் தயவு செய்து இந்த புக்கை நீங்க வாங்கி வாசிங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இப்படி பண்ணவங்களுக்கு இப்படி ஜட்ஜ்மென்ட், இப்படி பண்ணவங்களுக்கு இப்படி ஜட்ஜ்மென்ட். tit for tat. என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு நடந்தது. You will be also struck when you see what they did was done to them tit for tat. So please read that book. Haman plotted against Mordecai and prepared a 50 cubit high gallows to have him hanged on it unjustly, and he was hanged thereon. ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாய் சதி திட்டம் தீட்டி அவனை தூக்கிட்டு 50 முழ உயரமுள்ள ஒரு தூக்கு மரத்தை செய்வித்தான். அநியாயமாக அதை செய்தார். ஆனால் முடிவாக அவன் செய்வித்த அதே தூக்கு மரத்திலே அவன் தூக்கி போடப்பட்டான். Abimelech killed 70 of Jerubbaal's sons in one stone. அபிமெலேக்கு யெருபாகாலின் 70 குமாரையும் ஒரு கல்லின் மேல் கொலை செய்தார். When he was killed, a woman cast a piece of millstone on his head. அவன் கொல்லப்பட்ட போது ஒரு ஸ்திரீ ஒரு இயந்திர கல்லின் துண்டை அவன் தலையில போட்டார். Adoni-Bezek cut off the thumbs and great toes of 70 kings. அதோனி-பேசேக் என்கிற ஒரு ராஜா தான் ஜெயித்ததான 70 ராஜாக்களுடைய கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார். When he was killed, his great toes and thumbs were cut off. அவன் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அதே போல அவனுடைய கை கால்களின் பெருவிரல்கள் தரித்து போடப்பட்டது. He by his own mouth said, what I did was done to me. அவன் தன்னுடைய சொந்த வாயினால சொல்றான், நான் என்ன செய்தேனோ அதே எனக்கு செய்யப்பட்டது. So the conclusion is this: judgment is going to come, and when it comes, there will be no mercy. Mercy is now, mercy and grace is now, but when judgment comes, it will be tit for tat. முடிவுரை என்ன? நியாய தீர்ப்பு கண்டிப்பா வரும். அது வரும்போது இரக்கம் கிடைக்காது. இரக்கமும் நியாய தீர்ப்பு கிடைக்கிறதான டைம் இதுதான். ஆனா நியாய தீர்ப்பு வரும்போது அது இரக்கமில்லாத நியாய தீர்ப்பா இருக்கும். அந்த நேரத்துல பழிக்கு பழி. இன்னைக்கு துணிகரமாக கூட்டங்கள் நடக்கும்போது உங்களுடைய சண்டே சர்வீசஸ்ல சிலர்லாம் பிரசங்கத்தை கவனிக்கிறது இல்ல, தலை குனிஞ்சு மொபைல்